நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பலாப்பழ பாயாசம். அதாவது சக்கப்பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சக்கப்பழம்னா வேறு ஒன்றும் இல்லை, பலாப்பழம் தான். ஜாக் ஃப்ரூட் பாயாசம். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நானே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் அம்மா கிட்ட கேட்டுட்டு நான் வந்து செய்கிறேன். பட் வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை வந்து கருகிடக்கூடாது, கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், கொஞ்சம் வாசமாக வந்தவொடனே எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதே குக்கர்லேயே வந்து ஜவ்வரிசி, அதாவது பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்திங்க அப்படின்னா 1/4 கப் தான் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கணும். ஸோ ஜவ்வரிசியையும் நல்லா வறுத்து அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம அதை ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து குக்கரில் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். நான் வந்து ஏலக்காய் போடலை, ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி பலாப்பழம் தான் வந்து ஃப்ளேவர் அதிகமாக தெரியும்னால நான் ஏலக்காய் போடலை. இப்போ மெயின் ஹீரோவே வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் தான். இந்த பலாப்பழத்தை வந்து கொஞ்சம் ஒரு 4 சொலையை எடுத்து அரைச்சி வச்சுருங்க. இன்னொரு 4 சொலையை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்ச பலாப்பழத்தை வந்து அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தையும் அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய நாட்டு சர்க்கரையில் வந்து மண்ணெல்லாம் கிடையாது, ஸோ நான் டேரெக்டாக போட்டேன். நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அதை சேர்த்த உடனே அந்த கலர் வந்து நல்ல சூப்பரான ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் தான் வந்து பலாப்பழம் பாயாசம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால். நான் இப்போ ஊற்றிருக்கிறது வந்து 2வது தேங்காய் பால். அதுக்கப்புறமா வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி தான் நம்ம அந்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணணும். பார்க்கவே எவ்வளோ கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த தேங்காய் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் தான் அந்த பலாப்பழ பாயசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம அதை சேர்த்து முடிச்சுட்டு நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தேங்காய் பீசஸ் குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சம் கேஷ்யூ நட்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு வாசம் வரும். அந்த டைமில் இந்த பாயசத்தோடு இதை வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணி குடித்தோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ்.